இதுதான் ஃபுட்பாலோட பியூட்டியும் கூட. நீ 11 பேரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயரா கூட வச்சுக்கோ. 2005 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலு. லீக்ல லிவர்பூலு நாரி நாசமா போயிட்டு இருக்கானுங்க. ஆனா எப்படி வந்தானுங்க, ஏன் வந்தானுங்கலாம் தெரியாது. நேரா சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல வந்து உட்காந்துட்டானுங்க. பிரைம் ஏசி மிலானுக்கு எகென்ஸ்டா விளையாடுறானுங்க. இந்த 2 டீமோட லைனப் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதிர்ந்து போயிருவீங்க. லிவர்பூல்ல 2 வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் தான். ஒண்ணு ஸ்டீவன் ஜெரார்டு, இன்னொன்னு ஜாபி அலான்சோ. அப்படியே ஏசி மிலானோட டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா, 11 பேத்துல 11 பேருமே வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ். இந்த மேட்ச் எப்படி இருந்திருக்கும்? போன வருஷம் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல இன்டர் மிலானோ பிஎஸ்ஜி எப்படி விளையாண்டானுங்க? அந்த மாதிரி தானே இருந்திருக்கணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மேட்ச் ஆரம்பிச்சு வெறும் 50 செகண்ட் தான் இருக்கும். பவுலோ மால்டினி ஒரு ஃப்ரீ கிக்ல இருந்து ரைட் ஃபுட்ல கோல சொருகுறான். கிறிஸ்போ என்ன பண்றாப்ல? 39 நிமிஷத்துல ஒரு கோலு. சரி போர் அடிக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் 44வது நிமிஷத்துல இன்னொரு கோல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. ஏசி மிலானு 3-0 வின் பண்ணிருக்கானுங்க. இதுக்கப்புறம் 2 விஷயம் தான் நடக்க போகுது. ஒன்னு லிவர்பூல பரிதாபப்பட்டு ஏசி மிலானு இதுக்கப்புறம் அடிக்காம விட்டுருவானுங்க. இன்னொன்னு இருந்தாலும் பரவாயில்ல, தூக்கி இன்னொரு 2 சாத்து சாத்திடுவோம், 5-6ன்னு அடிச்சு போடலாம் அப்படின்னு இறங்கலாம். இந்த 2 விஷயம் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததா பல பேரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பதான் வராப்புல ஸ்டீவன் ஜெரார்ட். ஒரு கிராஸுக்கு ஏதோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஹெட்டிங் பண்ற மாதிரி சும்மா எகிரி ஒரே ஹெட்டிங்கு. பால் நேரா நெட்டுக்குள்ள சுருகிருச்சு. லைட்டா ஒரு நூல் அளவுக்கு ஒரு நம்பிக்கை, மேபி முடியுமோ, மேபி நடக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தானுங்க. அதை நினைச்சு 2 நிமிஷம் தான் ஆச்சு, லிவர்பூல் இன்னொரு கோலை போட்டு தாக்கிட்டானுங்க. இருக்கப்பா உண்மையாலுமே சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிவர்பூல் கிளம்பிட்டானுங்க. லைட்டா கைப்பற்றிருக்க மாட்டிருக்கு. ஜெரார்டு ஒரு குட்டி டைவ் போட்டாப்ல. இந்த காரணத்தினால பெனல்ட்டியை லிவர்பூல் கொடுத்துட்றாங்க. ஜாபி அலான்சோ எடுத்த பெனல்ட்டியை டீடா சேவ் பண்ணிடுறாப்ல. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி பால் மறுபடியும் அலான்சோ கிட்டே வருது. நம்ம ஆளு சொருகிட்டாப்ல. 3-3 மேட்ச் ட்ரா. மேட்ச் 3-3 தான் முடியுது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம்லையும் 3-3 தான் முடியுது. இப்போ இருக்கிற லிவர்பூல் ஃபேன்ஸுக்கு எப்படி ஒரு டிவாக் ஆர்கியோ, அந்த காலத்து லிவர்பூல் ஃபேன்ஸுக்கு ஒரு டூடேக்கு, அந்த மாதிரி மேட்ரா பண்ணி அன்னைக்கு லிவர்பூலையும் ஜெயிக்க வைக்கிறான். இதுதான் ஃபுட்பாலோட பியூட்டியும் கூட. நீ 11 பேரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயரா கூட வச்சுக்கோ. ஒரு டீமா விளையாண்டானுங்க, அன்னைக்கு ஜெயிச்சானுங்க. இதுதான் மிரக்கிள் ஆஃப் இஸ்டான்புல்.